மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக. Hallelujah. How many of you excited for the word of God? Come on, are you really excited? Come on, everyone. Celebrate the word. Amen. Amen. Come on, you can do it better. Everyone. Jesus, thank you, Lord, for your word. Amen. கர்த்தர் இந்த வருஷத்தை ஆரம்பித்து இந்த வருஷத்தை நம்மை கிங்டம் அத்தாரிட்டி ஆண்டுக்குள்ளாக நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையின் அதிகாரம் அல்லது ராஜ்யத்தின் அதிகாரத்துக்குள்ளாக வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து பிரகடனப்படுத்தி அழைத்திருக்கிறார். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, you are a kingdom citizen. சொல்லுங்க. Amen. Hallelujah. நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரரும் குடிமக்களும் ராஜ்யத்தை நேசிக்கிறவர்களும் ராஜ்யத்தினுடைய வேலையாட்களும், கிங்டம் லவர்ஸ், கிங்டம் சிட்டிசன், கிங்டம் ஃபோர்ஸ், கிங்டம் ஒர்க்கர்ஸ் ஆக இந்த வருஷம் தேவன் நம்ம எழுப்ப போகிறார். சபையாகவும் இண்டிவிஜுவலாகவும் ஆண்டவர் அதை எழுப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. எல்லாரும் ஆண்டவரே அப்படி எழுப்ப போகிறபடியினால எல்லாரும் நன்றி செலுத்து. Lord, make me, bless me என்று சொல்லி நல்ல எல்லாரும் வாயில தந்து அறிக்கை பண்ணுங்க. I'm a kingdom citizen, I'm a kingdom lover, I'm a kingdom worker, I'm a kingdom force. Come on everyone, you can do it better. Wait. Am I hearing the voice? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? Kingdom force, kingdom citizen, kingdom worker, kingdom lover, right? So இது எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, ரைட்? ராஜ்யத்தினுடைய லைஃப் ஸ்டைல இந்த பூமியில இந்த வருஷம் நம்ம பிரதிபலிக்க போகிறோம். கர்த்தர் அதுக்கென்று நம்மளை அழைத்திருக்கிறார், ரைட்? Once again we're going to do a confession. நம்ம எல்லாரும் சேர்ந்து I'm a kingdom citizen, I'm a kingdom lover, I'm a kingdom force, I'm a kingdom worker என்று சொல்லி நம்ம எல்லாரும் அறிக்கை பண்ணலாமா? Okay, 1 2 and 3. I'm a kingdom force, I'm a kingdom force, I'm a kingdom lover, I'm a kingdom worker. Okay, கண்ணவனான்னு இருக்க மாதிரி இருக்கு. யாரனா ஒருத்தர் சொல்லி எல்லாரும் பின்னாடி சொல்லலாமா? Instead of me telling, someone can shout so that others can follow that. Yeah. I'm a kingdom lover, I'm a kingdom lover, I'm a kingdom citizen, I'm a kingdom citizen, I'm a kingdom worker, I'm a kingdom force, I'm a kingdom force. Sister side la irundhu yaradhu orthar சொல்லுங்க, மற்றவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரம். I'm a worker. Come on. I'm a kingdom citizen, I'm a kingdom lover, I'm a kingdom. Come on everyone. இந்த வசனத்தின் அதிகாரத்துல தேவன் நம்மை இன்னும் அந்த வெளிச்சத்தில் நடக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. மத்திய 16 அதிகாரம் 18 19 வசனத்தை இந்த ஆண்டோடைய மூல வசனமாக ஆண்டவர் தந்து அதனுடைய வெளிச்சத்துல தேவன் நம்மை கொண்டு செல்கிறார். I was so happy. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் பலவித வாக்குத்தத்தங்களை தருவார். தம்முடைய ஜனங்களை நடத்த முடியாது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பார், அதிசயங்களை காண செய்வார், ஆசீர்வாதமாய் இருப்பார், பெருமைப்படுத்துவேன். எல்லாருக்கும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எஸ், பட் இந்த வருஷம் ஆண்டவர் நீங்களும் நானும் எப்படி உருவாக வேண்டும் என்பதை ஒரு வித்தியாசமான லெவல்ல கொண்டு போய் ஆண்டவர் இந்த வருஷம் ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை பிரதிபலிக்கிற ஆண்டாக ஆண்டவர் இதை நமக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த உறுதியை நீங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொண்டு இந்த லைஃப் ஸ்டைல, இந்த பூமியில வாழ்கிற இந்த லைஃப் ஸ்டைல அந்த கிங்டம் லைஃப் ஸ்டைலாக மாற்றக்கூடிய அந்த உன்னதமான அனுபவத்திற்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் குடும்பமும் ரெடி ஆகும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை உருவாக்குவாராக. வாசிப்போமா? மத்தேயு 16 அதிகாரம் 18 19.
அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல 4 பகுதிகள்ல இந்த 4 பகுதியுமே மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணப்பட்டிருக்கிறதான பகுதிகள். இதுவரைக்கும் தேவ ஜனத்துக்கும் சபைக்கும் இது ஒரு மறைக்கப்பட்டதாக அல்லது ஒரு வசனத்தை தவறாக விளங்கி கொண்டதுல இதுவும் ஒரு பகுதியாக இருக்கு. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, நீ என்னவா, சீமோன் அதுக்கு முன்னாடி இருந்த, இப்ப ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ பேதுருவா இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அது சொல்லுன உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன்னு சொல்றார். முதல் பகுதி நம்ம சரியாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுல இருக்க மித் என்ன, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அல்லது ட்ரெடிஷனல் சர்ச், சில சர்ச் என்னன்னா, பேதுருவை தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேதுருக்கு தான் ஆண்டவர் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு பேதுரு கல்லறையில அமைக்கப்பட்ட சபையை இன்றைக்கு வைத்து அதுலதான் ஆதி சபை என்று சொல்லுகிறதான கோட்பாடுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் சற்று வித்தியாசமாக தேவன் சொன்னதான இந்த அர்த்தத்தை, இந்த வசனத்தின் வெளிச்சத்தை தேவன் போன வாரம் நாம் பார்க்கும்படியாக உதவி செய்தார். அதுவரைக்கும் சீமோனாக இருந்த அவரை ஆண்டவர் ஏன் பேதுரு என்று அழைத்தார், ராக், கல், கற்பாறை என்று அழைத்தார் என்பதை குறித்து பார்த்தோம். Right? So the first part. Second part, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த சபையில் உள்ள பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ணுவதில்லை, மேற்கொள்வதில்லை. மூன்றாவது பகுதி, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அப்படிப்பட்டவர்களுக்கு தருகிறார். யாரு? மூன்றாவது. நான்காவது பகுதி, பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறாயோ பரலோகத்துல கட்டும், பூலோகத்துல எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ. இதுவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் கான்செப்ட். இந்த நான்காவது பகுதி இவைகளை இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே ஆண்டவர் இந்த சபையின் அஸ்திபாரத்துல தேவன் நம்மை பயன்படுத்துகிறாரு. ஆண்டவர் இதனுடைய வெளிச்சத்தை நமக்கு தந்து இந்த வசனத்தின் பிரகாசத்துல நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பிரகாசிப்பித்து ஆண்டவர் தேவ ஜனமாக, ராஜ்யத்தின் புத்திரராக, ராஜ்யத்தின் ஜனமாக தேவன் நம்மை உருவெடுக்க போகிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, Lord, I surrender myself to this word. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என்ன ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த வசனத்தின் அதிகாரத்துக்கு என்ன ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. பூமியில நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிற அந்த வாழ்க்கைக்கு வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் இந்த வசனத்துல இருக்கு. இன்னும் அந்த முதல் பகுதியை நான் சரியாக விளக்கி சொல்ல விரும்புகிறேன். போன வாரம் செய்தி யூடியூப்ல இருக்கிறது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன். எல்லாரும் தயவு செய்து 2-3 முறையாக நீங்க கேட்டு மற்றவர்களுக்கும், உங்களுடைய குடும்பத்துல வராதவர்களுக்கும் மற்றும், ஏன்னா இது உலகம் எங்கிலும் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இருக்கிறதான ஒவ்வொரு அங்கத்தினரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஏதோ இந்த சபைக்கு வருவதற்கு மட்டுமல்ல, உங்களுக்கு அது மிகவும் ஆண்டவர் விசேஷமாக தருகிறார். ஆனால் நீங்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷம், இந்த வசனம் வெளிச்சம் அவர்களுக்கு போக வேண்டும் என்பதை அறிந்து அவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி அவர்கள் கேட்கும்படியாக உதவி செய். ஏன்னா இந்த முதல் பகுதியில நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பல ரகசியங்கள் உள்ள வைத்திருக்கிறார். அது ராஜ்யத்துக்குரிய ஓமைகளால் பேசி ஆண்டவர் அதுல ஒரு ரகசியங்களை வைத்து மனிதன் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ முதல் பகுதியில சீமோனா இருந்த அவரை ஆண்டவர் என்னவாக மாற்றுகிறார்? ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ சீமோன் இல்ல, நீ யாரு? பேதுரு. ஏன்? போன வாரம் பார்த்தோம். எல்லாரையும் ஒப்பீனியன் கேட்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இயேசுவை குறித்து என்ன நினைக்கிறீங்க என்று அவர் கேட்கும் பொழுது பல விதங்களில ஆன்சர் சொன்னாங்க. என்ன ஆன்சர் சொன்னாங்க? அவர் எரேமியா, அவர் எலியா, அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர், அவர் ஆபிரகாமுடைய இந்த இது எல்லாமே சொன்னாங்க. ரைட்? ஆனா பேதுரு மட்டும்தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? அந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் ஆண்டவர் ஆகிய இயேசு சீமோனை என்ன அழைக்கிறாரு? பேதுரு. ஏன்? மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை,
பரலோக ராஜ்யம் உனக்கு என்ன பண்ணிருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினா சொல்லி ஆண்டவர் பேதுரு என்று அந்த வசனத்தையும் அந்த வசனத்தில் இருக்கிற வெளிப்படுத்தலையும் ராக்காக கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடுக்கு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டு என்று சொன்னாரு. அந்த கண்மலையும் கற்பாறையும் குறிக்கிறதான கர்த்தருடைய வசனத்தையும் அதனுடைய வெளிப்படுத்தலும் பெற்றபடினால ஆண்டவர் சீமோனை என்னவாக மாற்றினார்? சொல்லுங்க, பேதுருவாக மாற்றினார். அதனால இது பேதுரு அல்ல. பேதுரு இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பேதுரு உங்களை போலும் என்னை போலும் பலவீனமான மனுஷன். இன்ஃபேக்ட் அந்த பலவீனத்தை ஆண்டவர் காட்டினாரு, இதுதான் விளங்க செய்யறதுக்காக. கடைசியில 3 முறை அவர் மறுதளிச்சிட்டாரு. அவரை எப்படி வச்சு அந்த சபையை கட்ட முடியும்? இல்ல, பிசிக்கலா இருக்க அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவர் பண்ணிருக்க முடியாது. பட் நாட் தட். வாட் இஸ் தி ரியல் மீனிங்? இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னால் கர்த்தரை பற்றியதான இயேசுவை பற்றியதான வெளிப்படுத்தலை பெற்றவர்களால கட்டப்படுகிறதான் சபை. அல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபையில மியூசிக் இல்லாம இருக்கலாம், சபையில பில்டிங் இல்லாம இருக்கலாம், சபையில பாலிஷான பீப்புள் இல்லாம இருக்கலாம், சபையில பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா சபையில வெளிப்படுத்தல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் இயேசுவை பற்றியதான வெளிப்படுத்தல் கட்டப்படுகிறது தான் அவருடைய சபை. அதனாலதான் ஆண்டு சொல்ற, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்றார். அந்த வெளிப்படுத்தல் பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். அவர்களுக்குரிய அதிகாரம் தான் அடுத்த 3 காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில் அல்லது என்ன சொன்னா, அந்த சபையை கட்ட பயன்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தலையும் வசனத்தையும் பெற்ற ஜனங்களுக்கு விரோதமாக பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ணுவதில்லை? மேற்கொள்வதில்லை. அவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருகிறார். அவர்கள் என்ன செய்ய முடியும்? பூமியில எதை கட்டுகிறார்களோ கட்டப்படும், பூமியில எதை கட்டப்படாதோ கட்டப்படும். மிகவும் மிஸ் அண்டர்ஸ்டுடான ஒரு கான்செப்ட். இந்த உலகத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நம்ம எல்லாரும் குழந்தையா இருந்து இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம். பல பல பருவத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுக்குள் பல ஆசைகள் இருக்கும், பல தேவைகள் இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும், ரைட்? என்னன்னு கேட்டா எப்படி இருக்கும்? எனக்கு ஆடி கார் வாங்கணும், எனக்கு ஒரு வீடு கட்டப்படணும். சகோதரி தலையாட்டுறாங்க, கண்டிப்பா அது செய்வார். சொந்தமான ஒரு வீடு வேணும், நல்ல ஜாப் வேணும். ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவி வேணும் ஜெபிக்கிறவங்க கூட இருக்கலாம், இங்க இருக்கிறாங்க. இன்னும் நல்லதுன்னு பல தேவைகள் உள்ளவர்கள், பல ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு உண்டாகும். இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுல சின்ன வயசுல ஒரு ஒப்பீனியன் இருக்கும், நீங்க வளர்ந்த பிறகு அந்த ஒப்பீனியன் மாறும். உலகத்தில் நம்ம ஒப்பீனியனை கேரி பண்ற சூழ்நிலையில் சிஸ்டம் இருக்கு. பட் இவைகளை எல்லாவற்றை காட்டிலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த படிப்பு படித்தாலும், எந்த சொத்துக்கள் சேர்த்தாலும், எந்த பணத்தை நீங்கள் சம்பாதித்தாலும், இந்த உலகத்தில் என்ன காரியத்தை கிடைத்தாலும், மேலான காரியம் என்பது ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்க ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு அவன் ஜீவனுள்ள தேவனை கண்டுபிடிக்கிற ட்விஸ்ட். அது எளிதாக கிடைக்காது, ஈஸியா கிடைக்காது. ஆண்டவர் அந்த சேனல் உண்டாக்குறாரு. உங்களில் அநேகர் சொல்லலாம், ஆண்டவர் என்னை வியாதியில இருந்து சுகப்படுத்தினார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அநிலையை சொல்லுங்க பார்க்கலாம். சில பிரதர்ஸ்லாம் ரொம்ப மிஸ்டீரியஸா பாக்குறாங்க. எஸ், ஆண்டவர் எனக்கு ஜாப கொடுத்தார், நான் ரொம்ப கஷ்டமா இருந்தேன், எனக்கு ஜாப கொடுத்த உயர்வு கொடுத்தார், அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லலாம், அதெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் என்ன ரிஜெக்ட் பண்ணுச்சு, நான் இயேசு என் அன்பு காட்டினார், நான் அவருடைய அன்பில ஈர்க்கப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு. ஆனா இவைகள் எல்லாம் உங்களை கொண்டு வருவதற்கு சேனல். நீங்க அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நீங்க இதை பிடிச்சு கொள்ளக்கூடாது. எனக்கு சுகத்தை கொடுத்ததுனால அவர் சுகம் அளிக்கிறவர் என்ற அந்த அடையாளத்தில் நீங்க உட்கார்ந்துடக்கூடாது. எனக்கு வேலை கொடுத்ததுனால அவர் அற்புதம் செய்கிறவர் என்ற அந்த கோணத்தில் உட்கார்ந்துடக்கூடாது. எனக்கு ஒரு வீடு இல்ல, வீட்டை கொடுத்தார் அந்த கோணத்தில் உட்கார்ந்துடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை துணையை கேட்டு வாழ்க்கை துணையை கொடுத்தார், அவர் நல்லவராக இருந்தார் என்று சொல்லி அந்த கோணத்தில் உட்கார்ந்துடக்கூடாது. இவைகள் எல்லாம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தேவன் கொடுக்கிறதான சேனல். நீங்க அதுல உட்கார்ந்துடக்கூடாது. ஆனா அதற்கு பதிலாக உண்மையான தேவனை அல்லது இயேசு யார் என்ற சத்தியத்தின்படி நீங்கள் வெளிப்படுத்தல பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இந்த பூமியில் அதை காட்டிலும் பாக்கியம் வேற ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. Come on, give the Lord a big hand. Amen. Amen. நான் சொல்லுகிறது விளங்குதா உங்களுக்கு? பூமியில எங்க அதுல சேனல் தான், சேனல். ஆனால் உங்களுக்குள் ஒரு ஆன்சர் இருக்கணும். இயேசுனா யார் தனிப்பட்ட விதத்துல இருக்கணும். அதுவும் குறிப்பா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள், என் அப்பா அம்மா கிறிஸ்தவங்களா இருக்காங்க, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். அவங்களால தேவனை கனெக்ட் பண்ணவே முடியாது. புதிதா வர பிள்ளைங்களை பாருங்க, நல்ல வேகமா பயங்கரமா இருப்பாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து ட்ரெடிஷனல், ஏன்னா கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a traditional life, it is a life of experience. Hallelujah. அது அனுபவங்கள் நிறைந்த வாழ்க்கை. உனக்கு ஒரு ஒப்பீனியன் இல்ல, உனக்கு ஒரு சத்தியத்தின்படி அவரை வெளிப்படுத்தல அறிஞ்சிருக்கோம். இயேசுனா யார் என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். நான் என் வாழ்க்கையில 14 வயது வரைக்கும் அப்பா அம்மாவுடைய நடத்திப்பின்படி பைபிள நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி மனப்பாட வசன போட்டியில எல்லாம் வென்றாலும் that is not Christian life. That is not the life of Christ. இந்த 14 வயதுல இயேசுனா யார், எனக்காக மரித்து ஜீவனை கொடுத்த அவர், இந்த பூமியில நான் அவருக்காக வாழ வேண்டும், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எனக்காக மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்ற நாலேஜ், எந்த ஞானத்தை பெற்றனோ அன்றைக்கு தான் அவரை பற்றிய வெளிப்படுத்தல் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் பெற்றபடினால அது ஒரு அனுபவமாக மாறுகிறது. அல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராக அனுபவிக்கிற அந்த அனுபவத்துல தான் அவருடைய வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தல் தான் சபையினுடைய ஆதாரமாக இருக்க வேண்டும். சபைக்கு இன்றைக்கு வந்த பிறகு நீங்கள், அதனாலதான் இந்த சபையை கட்டும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரும் எந்த விதத்திலையும் இந்த வெளிப்படுத்தலுக்கு மாறாக தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சொல்ல புரியுதா? ஏன்னா ஏற்கனவே இந்த உலகம் நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்கு. இன்னைக்கு நான் ஒரு 3 கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் கிறிஸ்துவை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்டுக்குள்ள இருக்கிற இதுல தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கார். அப்ப இந்த ஆலயத்துக்கு, இந்த சபைக்கு வந்த பிறகு வருகிற மக்களுக்கு நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிற வெளிப்படுத்தலை பாதுகாக்கிற வாழ்க்கையும் முறையும் நடையும் பேச்சும் எல்லாமே அப்படியாக இருக்கும் என்று பாக்கியவான்களாக இருப்பீர்கள். Hallelujah. Come on everyone, give the Lord a mic. You can do it better. Come on. You can do it even better. Jesus. அதனால நீங்க இந்த சபையில கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்து நான் சொல்லுகிறேன். நீங்கள் அங்கமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்க முதலாவது என்ன இருக்கணும்? உங்களுக்கு என்ன இருக்கணும்? இயேசுவை பற்றியதான தனிப்பட்ட வெளிப்படுத்தலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். I need to receive a personal experience. He is a very personal God. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட தேவன். இதுதானே என் தேவன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி அவரை கொண்டாடுங்க பார்க்கலாம். ஏங்க தோமா சொல்றாரு. தோமா என்ன சொல்றாரு? தோமா உயிர் தெரிந்த இயேசு பார்த்த பிறகு என்ன சொல்றாரு? என்னது? நல்லா சொல்லுங்க. யாரு ஆண்டவரு? அவர் சொல்லவே இல்ல ஆண்டவரே தேவனே சொல்ல. எப்படி சொல்றாரு? சொல்லுங்க. அது சொல்றதுதான் personal. He is a very personal God. You can have a personal experience. என் ஆண்டவரே, என் தேவனே. தோமா சந்தேகித்த அப்போஸ்தலன் சொல்றாரு, கையில நம்ம அந்த காயத்துல நாம்
கைய போட்டு பார்த்தா நம்ப மாட்டேன். நீங்க சொல்றதுலாம் நம்ம கூட நிறைய பேர் அப்படி இருக்கலாம். நீங்க that is good, have a doubt, ask question, ask him, he will show to yourself. நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் அவரை கண்டுபிடிப்பீர்கள். அவர்களை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுகிற தேவனாக. That is why you need to have that question in you. Who is Jesus? Who is Jesus? Who is Jesus? You need to have that question. We need to have the question. அந்த question மற்றவங்களுக்கு கேளுங்க. உங்க குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கு கேளுங்க. அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட கேளுங்க, யார் இயேசு? அந்த கேள்விக்கு மட்டும் அவங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கேள்வி மட்டும் கேளு, யார் இயேசுப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறதுல பெரிய சூட்சுமம் இருக்கு, அல்லது பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மிஸ்டரிஸ். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவைகள் எல்லாம் தாண்டி தன்னை வெளிப்படுத்தி இந்த சபையில ஆண்டவர் கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தினதுக்காக நன்றியோடு கூட எல்லாரும் ஆண்டவர் நன்றி செலுத்தி எல்லாரும் கொண்டாடுவோமா? Lord, thank you for giving me a personal experience. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பெறாதவர்கள் நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக உன்னதமான அனுபவத்தில் அவர் நடத்துவார். உன்னதமான அனுபவத்தில் நடத்துவார். அவர் இழுத்து கொண்டார்னா ஒருவரும் அந்த நிறுத்தம், ஒருவரும். அதனாலதான் பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்ணுவதில்லை, கர்த்தருடைய வெளிப்படுத்தலை பெற்றவர்களுக்கு மேற்கொள்ளுது. அதெல்லாம் அடுத்த வாரத்தில் பார்க்கணும். But today I'm going to just extend the first part. இந்த கிறிஸ்துவ தொலைச்சவங்களை 3 கேட்டகரியில பார்க்க போறோம். அந்த கேட்டகரியில நாம ஜாக்கிரதை, இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அவர்களுக்கும் நாம் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது, கிறிஸ்துவை தன் சொந்த ஞானத்துல சொந்த அறிவுல தேடுகிற ஒரு கூட்டம் உண்டா? குறிப்பாக இந்த நவீன காலத்துல டெக்னாலஜி எல்லாமே பயங்கரமா இருக்கு என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்துல டெக்னாலஜி தான் பெருசு என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. நிறைய படித்தவர்கள், கொஞ்சம் ஞானத்துல ஒரு தேர்ச்சி பெற்றவர்கள் தங்களுடைய காலரை தூக்கி விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, சயின்ஸ் தான் பெருசு, சயின்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணும். It is wrong. Science cannot prove anything else. எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணாது. ஆனா அதனாலதான் பரிசுத்த பவுல் எழுதுறார், கடைசி நாட்கள்ல அறிவியல் என்ற பேர்ல உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதான கட்டுக்கதைகளுக்கும் இமேஜினேஷனுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க, விலகி இருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா முதல் கூட்டம் இவர்கள் கிறிஸ்துவை ஞானத்தை தேடினார்கள், தேடி போனாங்க. அவரை என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்றது பார்க்க போறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நீங்க என்ன வாசிக்கிறீங்க? முதல் 1-2 வசனத்தை வாசிங்க. இந்த உலக ஞானம் இந்த கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது, அல்லது உலக ஞானத்தோடு கூட நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் அது ஒரு கன்ஃபியூஷன்லயும் வழி தடுமாற்றத்திலும் கொண்டு போய்விடும். வாசிங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2. அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் எங்க இருந்து வந்தாங்க? நான் ஏற்கனவே இது டெய்லி டைமண்ட்ஸ்ல போட்டிருப்போம். இந்த 3 சாஸ்திரிகள், ஒருவர் பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல இருந்து போறதாக வரலாறு சொல்லுவாங்க, பெர்ஷியன்ல இருந்து போன, ஈரான்ல இருந்து போனதாக, வெவ்வேறு திசையில இருந்து இந்த நட்சத்திரத்தை பார்த்து இவர்கள் 3 பேரும் ஒரு இடத்துல கூடி இவங்க 3 பேருக்கும் அந்த நட்சத்திரனுடைய நாலேஜ் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கும் அஸ்ட்ராலஜி இல்ல பேர் பெற்றவர்கள் நிறைய பேரை பார்க்கணும். நட்சத்திரத்தை வைத்து காலங்களை கணிக்கிறதான ஞானம் உண்டு. But we need to beware.
இவர்கள் அஸ்ட்ராலஜில தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு நட்சத்திரம், ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் இருக்குது. அது இந்த உலகத்துல ஒரு ராஜாவுக்குரிய நட்சத்திரம். ஆனா அது ஒரு வித்தியாசமான நட்சத்திரம். அது ராஜான்னு தெரியாது, ஆனா இவர்கள் ராஜா என்று அழைத்தார்கள். ஆனா ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் தோன்றிருக்கிறது. அந்த நட்சத்திரம் எங்க இருக்கிறதோ அந்த குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தை நிமித்தமாக இந்த உலகமே மாறப்போகிறது. இந்த உலகம் அது நிமித்தமாக ஒரு பெரிய புரட்சியை காணப்போகிறது என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்து என்று அவர்கள் கண்டுபிடிக்க தவறினார்கள். தேவன் அவர்களுக்கு உணர்த்துற, தேவன் அவர்கள் என்ன பண்றாரு, அவங்களை தடுமாறி போயிட்டாங்க, நட்சத்திரத்தை பார்த்து போயிட்டாங்க. தேவன் சொல்றாரு, அது வந்த வழியா போயிடாத. ஏரோது ராஜா என்ன பண்றார், குழந்தையை கொலை செய்யும்படியாக. ஆனா அவர்கள் கண்டுபிடித்தார்கள், பணிந்து கொண்டார்கள், காணிக்கைகள் கொடுத்தார்கள், எல்லாமே கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். தெரியல அவர்கள் ஒருவேளை கடைசியாக அவர்கள் கண்டுபிடித்தார்களா என்பது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். ஆனா உலக ஞானத்தோடு கூட இந்த கிறிஸ்துவை கண்டுபிடித்தவர்கள் தடுமாற்றத்திலும் ஏமாற்றத்திலும் மாற்று வழிகளும் போய் வழி தவறி போனதை நாம் பார்க்கிறோம். முதல் கூட்டத்தில் நீங்கள் இயேசுவை கிறிஸ்துவாக எந்த விதத்துல இந்த முதல் கூட்டத்துல இருக்கிறீங்களா? தேடுகிற கூட்டத்துல உலக ஞானத்தோடு, உலக ஒப்பீனியனோடு, உலகத்தினுடைய காரியங்களோடு அவங்க என்ன நினைச்சாங்க, ஓ இந்த நட்சத்திரம் ராஜாவுக்குரிய நட்சத்திரம், இந்த ராஜா எங்க பிறப்பாரு, அரண்மனையில பிறப்பாரு என்று சொல்லி நேரா எங்க போனாங்க, அந்த நட்சத்திரம் நடத்துச்சு. ஆனா அந்த நட்சத்திரத்துக்கு பதிலாக இவங்களோட ஒப்பீனியன் வேலை செய்தது. என்ன ஒப்பீனியன்? ராஜானா கம்பீரமா இருப்பாங்க, ராயல் ரோப்ல இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க, பயங்கரமான ராயல் டெக்கரேஷன்ஸ்ல இருப்பாங்க நினைச்சு அங்க போனாங்க, அரண்மனைக்கு போனாங்க. ஆனா அவர் அங்க பிறக்கவில்லை, அவரை இங்க காணவில்லை. கிறிஸ்துவாகிய இயேசு அவர் பிறந்ததை தேடி போனாங்க. ஆனா தன்னுடைய சுய ஞானத்துல அவர்கள் வழி தடுமாறி போனார்களே தவிர அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தின பிறகு சொப்பனத்துல ஆண்டு சொல்றாரு, ஏறது சொல்றதை நம்பாத, நட்சத்திரத்தை பார்த்துட்டு போயினேரு, அந்த நட்சத்திரத்தின் எங்க போகுதோ அந்த இடத்துல நீ போகும் பொழுது கிறிஸ்துவை கண்டுபிடிப்பா என்று பரத்திலிருந்து ஒரு இன்டர்வென்ஷன் அவர்களுக்கு உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தாததை உன் தேவன் உன்மேல் உன்னை உண்டாக்கின தேவன், என்னை உண்டாக்கின தேவன் உனக்கு தன்னை வெளிப்படுத்தல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Come on everyone, give the Lord a mighty hand. Lord reveal to me. நீங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது உங்களுடைய ஏக்கம் இருதயம் எல்லாம் இன்னும் நான் அறிய வேண்டும், இன்னும் அந்த வெளிப்படுத்தல் வளர வேண்டும், இன்னும் அந்த வெளிப்படுத்தல் என்னுடைய வாழ்க்கையில் அஸ்திபலமாக இருக்க வேண்டும் என்று காண்கிறோம். முதல் கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி, இவர்கள் உலகம் சொல்லுகிற மதத்தின் அடிப்படையில ரிலிஜியஸா பாக்குறாங்க. ரிலிஜியஸா மத ரீதியாக இயேசுவை அணுகிறவர்களை கிறிஸ்து என்று கண்டுபிடிக்க முடியாது. வாசிங்க இதே அதிகாரத்துல நீங்க 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இது யார் விசாரிக்கிறார்? பிரதான ஆசாரியர்கள் இதை கேள்விப்பட்ட உடனே அவர்களுக்கு கிறிஸ்துவ பத்தி தெரியுது, கிறிஸ்து வருவார் என்ற நாலேஜ் இருந்தது. அவர்கள் மத ரீதியாக அப்ரோச் பண்ணாங்க, ரிலிஜியஸா அப்ரோச் பண்ணாங்க. அவர்கள் எங்க பிறப்பார் என்றெல்லாம் கேட்டாங்க. இதே யூத மார்க்கத்துல மதத்துல பிடிக்கப்பட்டவர்கள் தான் என்ன சொல்றாங்க? 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். 22, 23, 24 வசனங்களை வாசிங்க. பரிசேயர் அதை கேட்டு இன்றைக்கும் நடக்கிறதான சூட்சுமத்தை வேதத்துல நம்ம பார்க்கணும். என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து ஊமையும் செவிடுமான ஒருத்தனை சுகப்படுத்தி அவன் தெளிந்தவனா ஆகும் பொழுது ஜனங்கள் என்ன சொல்றாங்க?
ஜனங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்து யார் என்ற ஒரு தவிப்பு இருந்திருக்கு, கேள்வி இருக்கு. ஒருவேளை இவர் தாவீதின் குமாரனாகி கிறிஸ்து தானோ என்ற கேள்வி அவர்கள் வைக்கிறார்கள். ஆனா ஜனங்க கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக இங்க இருக்க பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர்கள் என்ன சொல்றாங்க? இவனா கிறிஸ்து? இவனா தாவீதின் குமாரன்? இல்ல. என்ன சொல்றாங்க? எல்லாரும் என்ன பாக்குறீங்களா? வேதத்து வசனத்தை பாக்குறீங்களா? இவன் பிசாசுகளின் தலைவனாலே, பிசாசின் தலைவனாக பெயல்செபூலினாலே பிசாசுகளை என்ன பண்றான்? துரத்துகிறான் என்ற இது என்னது? இது வாட் இஸ் திஸ்? ரிலிஜியஸ் ஆங்கிள் தான். என்னது இது? மாறுபாடான காரியம். அப்புறம் ஆன்டி கிரைஸ்ட். அப்புறம் முக்கியமான காரியம். உங்களுக்கு பட்சமான வார்த்தைகளை சொல்லுங்க. இது என்ன நியூஸ்? இது ஃபேக் நியூஸ், பொய்களை பரப்புறது தான் இது. சத்தியத்தை அறியக்கூடாதுன்னு ஒரே வழி, சத்தியத்தை நீ அது சத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த சத்தியத்துக்கு ஈக்குவலான ஒரு பொய்யை உருவாக்கிட்ட மனுஷர்கள் கட்டப்படுவார்கள். இது எப்ப நடந்தது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது கிறிஸ்து என்று ஜனங்கள் வாய்த்தன் சொல்லும் பொழுது அவர்கள் கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள கூடாததுக்காக என்ன கட்டுக்கதைகளை சொல்றாங்க? இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறனே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்ற ஒரு பொய்யான ஒப்பீனியனை, ஃபேக் நியூஸ, ஃபால்ஸ் ஒப்பீனியனை மக்கள் மத்தியில பரப்பி விட்டா அது போயிட்டே இருக்கும். மக்களும் அதை நம்புவார்கள். கடைசி நாட்கள்ல வந்திருக்க நீங்க பொய்களை மக்கள் விரும்புவார்கள் என்று வசனம் சொல்லும். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் காலகட்டத்தில் வந்திருக்கிற நாம் இந்த கிறிஸ்துவை அறியக்கூடாதபடிக்கு பொய்களும் பல விஷமங்களும் கற்பனைகளும் கட்டுக்கதைகளும் இந்த உலகத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவது போர்ஸ் என்னது? இந்த கூட்டம் என்ன கூட்டம்? ரிலிஜியஸ் அணுகுகிறவர்கள், மதத்தின்படி அணுகுகிறவர்கள். இயேசுவை கிறிஸ்து என்று இதன் மூலமாக அறியவே முடியாது. அதனாலதான் இந்த உலகத்துல அத்தனை ட்விஸ்டுகள் இருக்கிறது. அதனாலதான் நீங்க இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்தவர்களா இருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். Come on everyone, those who are happy to know the Lord Jesus, the Lord Jesus is my savior. அவர் என்னுடைய ரட்சகர், அவர் என் ராஜா, அவர் என்னுடைய எல்லாம் எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள். Amen, amen. மூன்றாவது கூட்டம் இதை குறித்து நிறைய பேசும். இன்றைக்கு உலகத்துல இந்தியாவில நடந்து கொண்டிருக்கிறது காரியம். உலகம் எங்கிலும் நடந்து கொண்டு, இந்தியாவில மட்டுமல்ல உலகம் எங்கிலும் இந்த காரியம். மூன்றாவது கூட்டம் அதிகாரத்துல நிமித்தமாக கிறிஸ்துவை பார்க்க தவறினவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரம், பட்டம், படிப்பு, அந்தஸ்து, ஆஸ்தி, ஒரு மேலான அதிகாரத்துல இருக்கிறதுனால கிறிஸ்துவை பார்க்க தவறினவர்கள். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ. அப்போ பிலாத்துக்கு என்ன அறிவு இருந்தது? இல்ல, பிலாத்துக்கு என்ன அறிவு இருந்தது? இவர் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு என்ற அறிவு இருந்துச்சு. அந்த நாலேஜ் இருந்துச்சு, வெளிப்படுத்தல் இல்லை. நல்ல கவனிங்க, நாலேஜுக்கும் வெளிப்படுத்தக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த நாலேஜ் பிலாத்துக்கு இருந்தது. ஆனால் அதிகாரத்தில் இருந்ததுனால தன்னுடைய அதிகாரம் தன்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி மக்களை பிரியப்படுத்தும்படியாக அவன் கேட்கிறான், பரபாச திருடனை உங்களுக்கு விடுதலையாக்க வேணுமா அல்லது கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவை விடுதலையாக்கப்பட வேணுமா என்று சொல்லும் பொழுது மக்கள் எல்லாரும் பரபாசம் சொல்லணும்னு வேற வழியில கைகளை கழுவிட்டு போறான். உண்மையிலே எனக்கு அதிகாரம் வேண்டாம், கிறிஸ்து தான், இயேசு தான் கிறிஸ்து என்று சொன்னா you would have told a different statement. மக்கள் என்ன எதிர்த்தாலும் பரவாயில்ல என்ற ஒரு சைன் ஆஃப் பண்ணும். அதனால அதிகாரம் கண்களை மூடும். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உண்மையே அவர்கள் அறிந்தாலும்
அறிய முடியாத ஒரு நிலவரத்துல அல்லது தெரிவிக்க முடியாத இடத்துக்கு அது கொண்டு போயிடும். இந்த 3 கூட்டத்துல நீங்க எந்த கூட்டத்துல இருக்கீங்க? முதல் கூட்டம் உலக ஞானத்துல தேடுகிறார். 2வது கூட்டம் ரிலிஜியஸா அணுகிறார். 3வது கூட்டம் அதிகாரத்தோடு அல்லது அந்தஸ்துல, ஆஸ்தியில, அந்த உலகத்தினுடைய ஸ்டேட்டஸ்ல தேடுற. இந்த 3 கூட்டத்துல நீங்க எந்த கூட்டத்துல இருக்கிறீர்கள்? இதற்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை கேட்ட பொழுது அவர் சட்டென்று பதில் சொன்னார். என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது இயேசு அவருக்கு சொல்றார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன பண்ணல, விளக்கம். இப்ப மாம்சமும் ரத்தம் சம்பந்தப்பட்டது எது? இந்த 3 காரியம். என்னது? உலக ஞானம், ரிலிஜியஸ், அதிகாரம். இந்த 3 மாம்சமும் ரத்தமும் சம்பந்தப்பட்டது. இது உனக்கு வெளிப்படுத்தல. யார் வெளிப்படுத்தினா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உன் மேல நோக்கமா இருந்தபடினால இதை உனக்கு வெளிப்படுத்திருக்கிறார் பேதுரு என்று கர்த்தருடைய பிதாவினுடைய இரக்கத்தை அங்கு காட்டுகிறார். என்னை கேட்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில இன்றைக்கு சபையினுடைய விசுவாசிகள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், ஊழியக்காரர்கள் அறிந்திருக்க வேண்டும். சபை கட்டப்படுகிறது அவருடைய வெளிப்படுத்தலே அல்லாமல் வேற ஒன்றும் அல்ல. காணிக்கை தசபாகம் அல்ல, சபையில பில்டிங் அல்ல, சபையினுடைய மியூசிக் அல்ல. சபையில பிரதானமாக இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை பற்றியதான வெளிப்படுத்தலை அறிந்தவர்கள் கூடுகிற கூடுகை தான் சபை. அந்த வெளிப்படுத்தலை நீங்கள் மற்றவர்கள் அறிவதற்கும் உங்களோட வாழ்க்கையில மேம்படுவோம் உங்களை பாதுகாப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் சொல்ல, இந்த கல்லின் மீது சொல்லுங்க, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்ற அந்த அதிகாரத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வருகிறார். தேவனுடைய பிள்ளையே, இயேசுனா யார் என்ற கேள்வி உங்களுக்கு அவரை கிறிஸ்துன்னு கண்டுபிடிச்சீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கண்டுபிடிச்சீங்களா? ஒருமுறை ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்க ஜனங்களை பார்க்கும்படியாக என்ன ஒப்பீனியன் பண்றாங்க, என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷம் போட்டுட்டு போற பழக்கம். இவர் மாறு வேஷம் போட்டுட்டு போயிருக்கும் பொழுது பலர் வேற ஒரு காரியங்களை பேசுகிறதை இவர் காதோட கேட்கிறார். ஒரு ஏழை தாய் வீட்டுக்கு, ஒரு குடிசை வீட்டுக்கு இவர் போறார். போன உடனே அந்த தாய், இவர் ராஜான்னு தெரியாது, ஆனா ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்கு வர, நம்ம தேடி வர, நல்லா உபசரிச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா அவரை கொடுத்து நல்ல மரியாதை செய்து அந்த ராஜாவை மனமாற, இவர் ராஜான்னு தெரியாது, ராஜாவை மனமாற புகழ்ந்து அந்த பெண்மணி பண்ண உடனே இவர் தன்னுடைய கையில ஒரு கிழிஞ்ச ஒரு இது இருந்துதான், ஒரு நோட்டு, அதாவது ரூபா நோட்டு, அதுக்கு ரொம்ப பழைச கிழிஞ்சது, அதை கொடுத்துட்டு போனார். 2 நாளைக்கு பிறகு தன்னுடைய அரண்மனைக்கு விருந்தாளிகளை அடைக்கிறதான காரியத்துல இவர் தேசம் எங்கிலும் ஒரு நோட்டீஸ் அனுப்புறார். இந்த கசங்கின அழுக்கான காகிதத்தை, கிழிந்து போன காகிதத்தை யார் வைத்திருக்கிறார்களோ அவருக்கு நான் பொற்கிழியை கொடுக்கிறேன், ராஜாவின் அரண்மனைக்கு அவர்களை வரவழைக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அறிவித்த பொழுது அந்த ஏழை தாய்க்கு அந்த காரியம் கிடைச்சி அவர்கள் அந்த அரண்மனைக்கு போய் அந்த மதிப்பை பெற்றார்கள். இன்றைக்கு கூட உலகம் அப்படிதான். தேவன் உங்களை பார்க்கல, தேவன் உங்களை காணலன்னு சொல்லிட்டு நீங்க அவரை ஒப்பீனியன்ல பார்க்கிறாதீங்க. அவரை கண்டபடி பேசுறது அல்ல. அந்த ஏழை தாய் ராஜாவை புகழ்ந்து உண்மை உத்தமாய் உபசரிச்சபடினால அவள் அந்த கணத்தை பெற்றார். நீங்க இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல பெற்றவர்களாய் கடைசி வரைக்கும் அந்த வெளிப்படுத்தல வளர வளர வளர, அந்த வசனத்துல வளர வளர, அந்த வசனத்தின் மீது கட்டப்பட்ட வீடுகளாய் நாம் எழும்பும் பொழுது, கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு எந்த புயலும் எந்த வெள்ளமும் வந்தாலும் சேதப்படாது. கர்த்தர் அதன் மேலதான் சபையை கட்டுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்டவர் மேல சபையை கட்டுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய சபையை கட்டும்படியாக அழைக்கிறார். இந்த காலவழியில கூட கர்த்தர் அப்படிப்பட்ட வெளிப்படுத்தலை தேவன் நமக்கு தருகிறார். ராஜ்யத்தின் திறவுகோள்களை பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் பூமியில என்ன செய்கிறார்கள், பரலோகம் அதை அங்கீகரிக்கும். பரலோகம் அங்கீகரிக்கிறதை அவர்கள் பூமியில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் இட்டு